வேல்மாறல் படிச்சா முருகர் அதிசயத்தை நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. வேல்மாறல் படிச்சிங்கன்னா நான் உண்மையா அதிசயத்தை நடத்தியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க வீட்டுல முருகர் வந்திருக்காரு. நேற்று எங்க வீட்டு விளக்குல வாராகியம்மன் காட்சி அளித்தாங்கன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். முருகர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன முருகா நீ காட்சி அளிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மேல கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தேங்க. எங்க வீட்டு காமாட்சி அம்மன்ல பாத்தீங்கன்னா மயில் ரூபம் அப்படியே தெரிஞ்சது. அப்படியே தத்ரூபமா மயில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு பூஜை ரூம்ல காத்து வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அந்த தீபம் பாருங்க காத்துல எப்படி ஆடுது, அதான் அந்த மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரியே இருக்குது. இதானா முருகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் போட்டோவை பாக்குறாங்க. போட்டோல இருந்து பூ வேற விழுந்தது. அந்த நேரத்துக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலங்க. இதை மட்டும் தான் என்னால சொல்ல முடிஞ்சது, கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு. வேல்மாறல் படிச்சு 3வது நாளைக்கு இவ்வளோ அதிசயம்னா 48 நாள் வேல்மாறல் படிச்சா என்ன